அடுத்த 6 மாச காலம் எந்த ராசிகள் மாட்டி அடி வாங்க போறாங்க அப்படிங்கிறது. மூணாவது விஷயம், எங்கெங்க அமைதியா இருக்கணுமோ அங்கெல்லாம் அமைதியா வாயை பொத்திட்டு போறது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலான் இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. இந்த 6 மாச காலம் உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். நீங்க ஏட்டு ஏகாம்பரமா என்கவுண்டர் ஏகாம்பரமா அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த 6 மாச காலம் மேஷராசிக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மேஷராசியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட நாட்களாக கிடைக்காத ப்ரமோஷனோ இல்லைன்னா நீங்கள் ஜாப் சேஞ்ச் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்க போகிற டைம். ரெண்டாவது விஷயம், ரொம்ப நாளாக சில பேர் நண்பர்கள் கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் பிளான் பண்ணுவாங்க, 6 மாதம் பிளான் பண்ணுவாங்க, 6 வருஷம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் செத்த கழுவி இழுத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே நடக்காது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்கள் விரும்பின ட்ரிப் போகிறக்குண்டான டைம் கிடைக்க போகுது நண்பர்களோட. மூணாவது, இந்த பெயர்ச்சி காலம் யார் உங்க லைஃப்ல நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காமிச்சு உங்களுக்கு கைட் பண்ண போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நாலாவது விஷயம், ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கடன்கள், உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாமே அக்டோபர் மாசத்துக்கு மேல உங்களுக்கு வரப்போகுது. அஞ்சாவது, வீட்டுல சுப காரியங்கள் அக்டோபர் மாசத்துக்கு மேல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சோ எந்த விஷயத்துலதான் மேஷராசி கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் விஷயம், ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவர் பிரஷர் ஆகி அடுத்தவங்க வேலையை நம்ம தலையில போட்டுக்க கூடாது. ரெண்டாவது விஷயம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கேர்ஃபுல்லா இருக்கணும். மூணாவது விஷயம், எங்கெங்க அமைதியா இருக்கணுமோ அங்கெல்லாம் அமைதியா வாயை பொத்திட்டு போறது நல்லது. சிம்பிளா மேஷராசிக்கு சொல்ல போனா, அதிக வேகம் ரொம்ப சோகம். ரிஷப ராசியோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மன அமைதி. செகண்ட் விஷயம், ரொம்ப நாளா வீடு கட்டணும் இல்லைன்னா வீட்டை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்ததுன்னா அடுத்த 6 மாசங்கள்ல நடக்கும். மூணாவது விஷயம், வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்க போகுது. நாலாவது விஷயம், முக்கியமான விஷயம், ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு லவ் கை கூடுற டைமா இருக்கும், அதுவும் லாங் லாஸ்டிங் லவ்வா இருக்க போகுது. அஞ்சாவது விஷயம், வெளிநாட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது பெஸ்ட் டைம். இந்த 6 மாச காலம் அப்படிங்கிறது பெஸ்ட் டைம். ரிஷபராசியோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் சோம்பேறித்தனம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அடுத்தவன் பிரச்சனைக்குள்ள நம்ம தலையிட்டு நம்ம அடி வாங்கிட்டு போறது. மூணாவது விஷயம், எப்பவுமே ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடணும், தள்ளி போட்டே போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது. சோ ஃபைனலா ரிஷபராசி பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே பார்க்க முடியாது. மிதுன ராசிக்கு அடுத்த 6 மாசத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, சமூகத்துல மதிப்பு மரியாதை கூடும். ரெண்டாவது விஷயம், உங்க அறிவை வளர்த்திக்கிறதுக்கு உண்டான ஷார்ட் டிராவல்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். மூணாவது விஷயம், பேச்சு திறன் அதிகரிக்கிறதுனால நீங்க சம்பள உயர்வு கேட்குறீங்க அப்படின்னா இது பெஸ்ட் டைமா இருக்கும். நாலாவது விஷயம், உங்களுக்கும் உங்க சகோதரர்களுக்கும் உண்டான உறவு நல்லா இருக்கும். உங்களுக்கு இல்லாத முடியாத நேரத்தில் உங்க சகோதரர்கள் உங்களுக்காக முன்னாடி வந்து நிற்கிற டைம். அஞ்சாவது விஷயம், நீங்க வேலை இல்லாம ஏதாவது சைடு ஹசில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமா உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய டைமா இருக்கும். சரி, மிதுன ராசிக்கு உண்டான நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறம் பேசக்கூடாது. ரெண்டாவது, நிலையற்ற காதல் உருவாகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். மூணாவது, ஓவர் திங்கிங்னால உடம்புக்கு எடுத்துக்கிற டைம் இது. நாலாவது, அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய டைம். அஞ்சாவது விஷயம், தேவையில்லாத விஷயத்துல நம்ம மூக்க நுழைச்சோம் அப்படின்னா நம்ம தான் புண்ணு வாங்க போறோம். மிதுன ராசி, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பத்தி 40 பேர் பின்னாடி பேசுவாங்க. அடுத்த 6 மாச காலம் கடக ராசிக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் மன அழுத்தத்தில் நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா மன அழுத்தத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், வீட்டில் கெட்டி மேளம் சத்தம் கேட்க போகுது. யார் யார் கடகராசியில் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான டைம், பர்ஃபெக்டான டைம். மூணாவது விஷயம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிற டைம் இந்த டைம். நாலாவது விஷயம், சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டான டைம். அஞ்சாவது விஷயம், இவ்வளோ நாள் உங்களை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்த நண்பர்கள் உங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு திருப்பி ரீகன்சில் ஆகிற டைம். சரி, கடகராசியோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது. ரெண்டாவது, உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய டைம். மூணாவது, வண்டி வாகனத்தில் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. நாலாவது, அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். அஞ்சாவது, உங்களோட எக்ஸோட ஞாபகங்கள் வந்து போகிற டைமாக இருக்கும். ஆக மொத்தம்
பகலில் கங்காவாகவும் ராத்திரியில் சந்திரமுகியாகவும் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த 6 மாத காலம் உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். சிம்ம ராசிக்குண்டான பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கு எப்படி இருக்கோ இல்லையோ இந்த 6 மாதத்தில் நான் கம்பேக் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி வர்ற அக்டோபர் மாதத்துலேருந்து சிம்ம ராசிக்கு கம்பேக் கொடுக்குற டைம். ரெண்டாவது, அவங்க ஏதாவது முதலீடு போட்டிருந்தாங்க அப்படின்னா முதலீடு இரட்டிப்பு லாபம் கொடுக்குற டைம் அக்டோபருக்கு மேலே கண்டிப்பாக வருது. மூணாவது, சமூகத்தில் முக்கியமான நபர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிற டைம். அதிலிருந்து நம்மளோட உயரம் கண்டிப்பாக மேலோங்க போகுது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்குங்க. எஸ்ஸில் இருக்கிறவங்க எம்முக்கு போவாங்க, எம்மில் இருக்கிறவங்க அடுத்த லெவல் போவாங்க. கடைசி விஷயம், நம்ம ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை யாரோ காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கடவுள் கொடுப்பார். ஸோ ஒரு சிம்ம ராசிக்குண்டான நெகட்டிவ் ஏட்டு ஏகாம்பரம் மாதிரி இல்லாமல் நம்ம வேலையை பிரித்து கொடுக்கறது நல்லது. எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல் சக ஊழியர்களுக்கும் வேலையை பிரித்து கொடுப்பது ரொம்ப நல்லது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தூக்கமின்மை ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மூணாவது, தொழில் நல்லா போகுது, காசு நல்லா வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெல்த்தை விட்டுறக்கூடாது. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாலாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, தங்களைத்தானே தனிமைப்படுத்திக்க கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கெட்டது நடக்கும்போது நம்ம மற்றவங்களுக்காக இருக்கோம், ஆனால் நம்ம குமுறலை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு தனிமைப்படுத்திப்பாங்க. அந்த தனிமைப்படுத்தல் இருக்கக்கூடாது. லாஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு இஎம்ஐ இருந்தாலும் சரி, இல்லைன்னா வெளியே கடன் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, கரெக்டாக ஸ்ட்ரக்சராக அமைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 மாத காலம் உங்களுக்கு சுப காலம். ஸோ சிம்ம ராசிக்கு அடுத்த 6 மாத காலங்கிறது நீங்கள் ஏட்டு ஏகாம்பரமா என்கவுண்டர் ஏகாம்பரமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கன்னி ராசிக்கு அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்கும், இருக்கிற ராசிலேயே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் நம்பலைன்னாலும் அதுதான் நிஜம். முக்கியமான 5 பாசிட்டிவ்ஸ். லாபம். கன்னி ராசிக்காரங்க யார் யார் சொந்த தொழில் மற்றும் யார் யார் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய டைம். ரெண்டாவது விஷயம், விட்டுட்டு போனவங்கெல்லாம் திருப்பி சேர்றதுக்கு உண்டான டைம். நம்மளோட ஒர்த்து தெரிஞ்சு நமக்கு திருப்பி சேர்றதுக்கு உண்டான டைம். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பார்ட்னர்களாக இருந்தாலும் சரி. மூணாவது விஷயம், புத்தி சாதுரியம் அதிகமாக வேலைப்படுற டைம். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்க எந்த பிரச்சனையை மாட்டியிருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற சொல்யூஷன் இந்த டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நாலாவது விஷயம், அம்மா மேல் இருக்கிற பாசங்கள் கூடும். அண்ட் மூத்த சகோதரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பாண்ட் அப்படிங்கிறது இந்த டைம் ஃப்ரேமில் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகரிக்க செய்யும். அஞ்சாவது கடைசி விஷயம், இறை அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்னி ராசிக்கு இந்த டைம் அதிகமாகவே இருக்குது. தொட்டது தொடங்குற டைம், ஆனால் அது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் போனவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு சொன்னாலுமே நம்ம எப்போவுமே பர்ஃபெக்ஷனிசம் பார்க்குற ஆட்கள். ஸோ அதிக பர்ஃபெக்ஷன் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் எமோஷனல் இம்பேலன்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். நம்ம ஒன்று யோசிப்போம், ஆனால் வேற ஒன்று பேசிடுவோம். அவன் வேற ஒன்று எடுத்துட்டு அவன் வேற மாதிரி பிரச்சனை பண்ணிடுவாங்க. அது ஜென்ரலாகவே கன்னிராசிக்கு உண்டான நெகட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இந்த நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாகவே நடக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட உண்மையை சொல்லிட்டு போகிறது நல்லது. நீங்கள் உண்மையை மறைக்க அது பெரிய ஆப்பாக நமக்கு தான் பின்னாடி வெயிட்டிங். நாலாவது, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னொருத்தங்களை குறை கூறாமல் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் இந்த 6 மாத காலம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக செயல் பண்ணிடலாம். ஸோ ஆன் த ஹோல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போனால் 100% வெற்றி கன்ஃபார்ம். துலாம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஃபேஸ் பொலிவாகும். ஃபேஸ் எப்போ பொலிவாகும் அப்படின்னா, மனசில் இருக்கிற டவுட்ஸு, மனசில் இருக்கிற சலனம் எப்போ நமக்கு கிளியர் ஆகுதோ அப்போ நம்ம ஃபேஸும் அதை காட்டி கொடுக்கும். ஃபேஸ் பொலிவு அப்படிங்கிறது இருக்கும். மூணாவது, ரொம்ப நாளாக என்னால் கடனே கட்ட முடியல அப்படின்னு சொல்லி கடன் பிரச்சனையில் இருந்தவங்க
கடனை கட்டி அதுலேருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய டைம் இந்த டைம். 4வது அப்பாவோட ஹெல்த்லேயும் சரி, அப்பா மூலியமாக ஏதாவது சப்போர்ட்லேயும் சரி, கண்டிப்பாக துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 6 மாதம் அது ஹெவியாக நடக்க போகுது. 5வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இருந்ததுன்னா இந்த டைம் அதுக்குண்டான பெஸ்ட் டைமாக எடுத்துக்கலாம். துலா ராசிக்கு உண்டான நெகட்டிவ்ஸ் அடுத்த 6 மாதத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருக்கணும். 2வது விஷயம், அப்பாவுக்கு என்னதான் அப்பாவோட ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லது இருந்தாலும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் இந்த டைம் ஃப்ரேமில் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 4வது வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அப்படி கேர்ஃபுல்லாக போகாமல் வித்தை காட்டினீங்கன்னா அடுத்த 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் வித்தை காட்டுற மாதிரி ஆயிரும். 5வது விஷயம், நிறைய விஷயத்துக்கு பொறுமையாக போகிற நீங்கள் இந்த 5 மாதம் 6 மாத காலங்களில் உங்கள் டெம்பரை லூஸ் பண்ணி உங்கள் மதிப்பை லூஸ் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆன் த ஹோல், வீட்டுக்கு அப்பாவியாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு அடப்பாவியாக இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 6 மாத காலம் உங்களோடது தான். விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பப்போ யாருக்கு 9ல் குரு வந்தாலும் அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீசுது அப்படின்னு சொல்லலாம். 2வது விஷயம், வெளியூர் வெளிநாடுல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய டைம். 3வது விஷயம், மனம் ஆறக்குண்டான டைம். இவ்வளோ நாள் மன வலி மன வேதனையில் இருந்தவங்களுக்கு மனசு கண்டிப்பாக பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் இந்த டைம். 4வது விஷயம், ரொம்ப வருஷமாக சில பேத்துக்கு சொத்து பிரச்சனைகள்லாம் இழுத்துட்டு இருந்திருக்கும். அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்குண்டான டைம். 5வது ஆன்மீக சுற்றுலா, மனம் அமைதி பெற சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு மனசு சுத்தறக்கே இயங்கும். நீங்க டிராவல்ல தான் இந்த 6 மாசத்துல ஒரு 2 மாசமாவது கழிக்க போறீங்க. அது பியூட்டிஃபுல்லான டிராவலா இருக்க போகுது. நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலா விருச்சிக ராசிக்கு அந்த பழி வாங்குற குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு தேலை தொட்டவன் அந்த தேல் கொடுக்கால கடி வாங்காமல் இருக்கவே மாட்டான். ஸோ மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 6 மாத காலம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக போகும். 2வது விஷயம், தலைமை அதிகாரிகளோட அடிக்கொருக்க பிரச்சனை வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. 3வது விஷயம், எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னா தங்களைத்தானே வேதனைப்படுத்திக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஒன்றா கையை வெட்டிக்குவாங்க, இல்லைன்னா சூசைட்ஸ் அதிகமாக ட்ரை பண்ண ராசிகளும் அதுதான். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 4வது விஷயம், நிறைய பேருக்கு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வரும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே இறங்குனீங்க அப்படின்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி போட்ட காசு வராமையே போயிடும். 5வது கடைசி விஷயம், உம்முன்னு போகிற இடத்துல உங்கள் வாயை காட்டினீங்க அப்படின்னா நம்ம அடி வாங்கிட்டு போகிறது தான் மிச்சம். ஃபைனலாக என்ன சொல்ல வரோம்னா, சிரிச்சுக்கிட்டே ஸ்கெட்சு போடாமல் மறப்போம் மன்னிப்போம்னு இருங்க. லைஃப் பியூட்டிஃபுல்லாக போகும். தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். லாட்ரி மூலியமாக பணமோ இல்லைன்னா திடீர் அதிர்ஷ்டத்து மூலிமா பணமோ அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேமில் நடக்கும். 2வது விஷயம், காதல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தம்பதியர்களுக்குள்ள பிரச்சனை நீங்கி அந்யூன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு உண்டான டைம். 3வது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இது பெஸ்டான டைம். 4வது விஷயம், கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுவிக்கிறதுக்கு உண்டான பெஸ்ட் டைம் இது. லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கு அதிர்ஷ்டம் தன்னால் தேடி வர்ற டைம். ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். தனுசு ராசிக்கு உண்டான நெகட்டிவ்ஸ், யார் யாருக்கு கல்யாணம் ஆயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் மாமனார் மாமியார் பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்குற டைமாக இருக்கும். அந்த பிரச்சனையும் உங்களால தான் இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா டைம் நம்ம ஃபில்டர் போட்டு தான் நம்ம வார்த்தைகளையே பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ கெட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை கேட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தவிர்க்கிறது நல்லது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அண்ட் 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே குரு 8ல் இருக்கும்போது நமக்கு எதிர்பாராத விஷயங்கள் பல நடக்கும்.
அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அஞ்சாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொறுப்புகளிலிருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டம் போட்டுச்சுட்டே இருக்க மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக லைஃப் கொண்டு வந்து விட்டு. ஸோ ஆன் த ஹோல் கேமராவில் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, வாய்க்கு கண்டிப்பாக ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி தாங்க ஆகணும். அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 6 மாத காலம் சூப்பராகவே போகும். அடுத்த 6 மாத காலம் மகர் ராசிக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, கூட்டு தொழில் யோகம் கண்டிப்பாக சிறக்க போகுதுங்க. யார் யார் பார்ட்னர் கிடைக்காம இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்ட்னர் கிடைச்சி உங்கள் தொழில் ஜெயிக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. யார் யார் திருமணமாகாமல் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் செய்யும் யோகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ணலாம், நம்மளா வாண்டடாக நம்ம மேனேஜர்கிட்ட போய் எனக்கு சேல்ரி ஹைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சு திறமைனால உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புகழ் ஓங்க போகிறது. இவ்வளோ நாளாக உங்களை பற்றி தெரியாமல் இருந்தவங்க உங்கள் பேச்சு திறமையை வச்சும் உங்களோட நடைமுறை திறமையை வச்சும் கண்டிப்பாக உங்கள் கூட நட்பை பாராட்ட கண்டிப்பாக விரும்புவாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, மன உறுதி அதிகமாக இருக்கிற டைம்ங்க. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் வாடா ட்ரௌசர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் கண்டிப்பாக இருப்பீங்க. அண்ட் 2026 மகர் ராசிக்கு என்ன நெகட்டிவ்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த வருஷத்தோட எண்டில் ராகு உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார போகிறாரு. ராகுனா இல்யூஷன். ஸோ முதல் விஷயம், நீங்கள் ஸ்கேம் பண்ணியோ இல்லை உங்களை ஸ்கேம் பண்ணியோ நீங்கள் அந்த விஷயத்தில் கண்டிப்பாக மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாங்க. ரெண்டாவது, நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் உணர்ச்சியே இல்லாமல் இருக்க போகிறீங்க. உணர்ச்சி இல்லைன்னா நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் ஒர்க்கஹாலிக்காக இருக்க போகிறீங்க. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓவர் ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறதுனால உங்கள் உடல்நிலையை நீங்கள் கெடுத்துக்க போகிறீங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எந்த விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட முடிவு தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இருக்காமல் அடுத்தவங்களோட முடிவும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தான் போகும். அடுத்த 6 மாத காலம் மகர் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற வண்டியே பேலன்ஸ் இல்லாமல் போய் விழுந்துருங்க. கும்பராசிக்கு அடுத்த 6 மாத காலம் எப்படி இருக்குன்னா, யார் யார் போட்டித் தேர்வுகளுக்காக எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ரிசல்ட் ஃபேவரபுளாக வரப்போகுதுங்க. யார் யார் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, கடனை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சிபில் ஸ்கோர் அதிகமாகிற டைம். மூணாவது, நம்ம பண்ணுற கர்மாக்குண்டான புண்ணியம் ரெட்டிப்பாக கிடைக்கிற நேரங்க இது. அதனால் மறக்காமல் புண்ணியம் செய்ய மறக்காதீங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, தந்தை வழி சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது சுமூகமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக அது முடியறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், கரெக்டான நேரத்தில் உழைக்கிறதும் கரெக்டான நேரத்தில் தூங்குறதுமா உங்கள் லைஃப்பை நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 6 மாதத்தில் நீங்கள் தான் பெருசாக ஜெயிக்க போகிறீங்க. கும்பராசிக்குனோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனியோட தாக்கம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் நம்மளோட செயல்பாடு கொஞ்சம் ஸ்லோவாகவே போகுது அப்படிங்கிற ஒரு தாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மன விரக்தி கொஞ்சம் உச்சத்தில் இருக்கிற டைமுங்க. அதனால் நம்ம பெருசாக மனசுக்குள்ளே எதையும் போட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேத்துக்கு மைக்ரேன் ஆரம்பிக்கிறதுக்குண்டான டைம் இதாக இருக்கலாம். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது சண்டையாகி அது வேறு மாதிரி பிரச்சனைகள் போகிறக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா, சட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மாட்ட அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காமல் போட்டீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு பெரிய ஆப்பா பின்னாடி இருக்க போகுதுங்க. ஸோ ஆன் த ஹோல் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி வரப்போட சாதனை தெரியாமையே போயிருங்க. அடுத்த 6 மாத காலம் மீன ராசிக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் நடக்க போகுது அப்படின்னா, அவங்களோட படைப்பாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக போகுதுங்க. ரெண்டாவது, காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கி
காதல் வந்து ரொம்ப சிறக்கிற டைமாக இது இருக்க போகுது. மூணாவது, ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைகளோட எஜுகேஷன் பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைகளோட எஜுகேஷன் இது மேலோங்கிற டைமாக இருக்க போகுது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மேலோங்கு வருஷமாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், எது நடக்குதோ நடக்கலையோ உங்களுக்கு வாழ்க்கை சரியாக தான் போகுது அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த 6 மாத காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. என்ன நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், எல்லாத்துக்கும் தலையாட்டுறதை விட்டுட்டு எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தலையாட்டுறது ரொம்ப நல்லதாக. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறந்தாலும் அந்த ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிற டைமாக இருக்க போகுதுங்க. மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சனியோட பாடம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்லோவாக எடுத்துகிட்டு வர்றதுனால மன விரக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற டைம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீக்கிரமாக ஏமாறுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குங்க. கடைசி விஷயம் என்னென்னா, உங்கள் பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை பின்னாடியே ஓடிட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஆன் த ஹோல் அடுத்த 6 மாத காலங்கள் அப்படிங்கிறது மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கனவு உலகத்திலே வாழாமல் நிஜ உலகத்தையோட ரியாலிட்டியும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த 6 மாத காலம் இவங்களுக்கு தாங்க பெஸ்ட். நன்றி, வணக்கம்.